நாச் டிஸ்பிளேயோட புதுசாக வந்திருக்கிற டெக்னோ கேமன் i2x நம்ம கையில் இருக்குது. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதோட டிசைன் எப்படி இருக்குது, இதோட டிஸ்பிளே, அது மாதிரி கேமரா குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குது, இது நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டெக்னோ பிராண்ட்லேருந்து நமக்கு ஸ்பெஷல் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் i2x மொபைல் பற்றி நிறையா எழுதியிருக்காங்க. அதை வச்சிடலாம். ஸோ அடுத்ததாக அதுக்குள்ள ஒரு ரிட்டைல் பாக்ஸ் இருக்குது. இந்த ரிட்டைல் பாக்ஸ் இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இந்த பாக்ஸ் மேலேயே சில குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். 13 மெகாபிக்சல் ரியர் டுவல் கேமரா கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வித் சார்ட் ஃபிளாஷோட இருக்குது. 6.2 இன்ச் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 64 GB இன்டர்னல் மெமரியும் 4 GB ரேமும் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. அது மாதிரி 3750 mAh பேட்டரி இருக்குது. செல்ஃபி நல்லா இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக மேலே வந்து ஒரு மிரர் வந்து ஒட்டியிருக்காங்க. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலோட பேக் சைட்லேயும் ஒரு ரேப்பர் ஒட்டியிருக்காங்க. அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை பற்றி ஓரத்தில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸில் வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12+1 month வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை குவாலிட்டியான டிபியூ கவர் ஒன்று இருக்குது. ஸோ டிபியூ கவர் கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட் ஒரு USB கேபிளும் அது மாதிரி 5V 1.2 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வால் டாக் அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அது மாதிரி கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க பாலிகார்பனேட் பாடி மேலே. ரியர் சைடில் டுவல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஃப்ளாஷ் லைட் கீழே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்குது. அது மாதிரி ரைட் சைடில் வந்து வால்யூம் ராக்கர் கீஸ் மற்றும் பவர் கீ இருக்குது. அது மாதிரி லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை கொடுத்துருக்காங்க. சிம்மில் வந்து இதில் நம்ம மைக்ரோஎஸ்டி வந்து தனியாக வந்து போகிறதுக்கான டெடிகேட் ஸ்லாட் இருக்குது. பாட்டமில் USB போர்ட்டும் 3.5mm ஆடியோ போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஸ்பீக்கர் கிரில்ஸும் வந்து பாட்டமில் இருக்குது. ஃபோனை இப்போ நம்ம பூட் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இந்த ஃபோனில் இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபேஸ் மூலமாக ஈஸியாக அன்லாக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இதில் இருக்கிறதுனால அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் அவங்களுடைய கஸ்டமைஸ்டு iOS அப்படிங்கிற ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாட்டம்லேருந்து மேலே ஸ்வைப் பண்ணும்போது ஆப் ட்ரையர் வந்து ஓப்பன் ஆகுது. அதே நேரத்தில் ஆப் ட்ரையர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திரும்ப டவுனில் வந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து க்ளோஸ் ஆக மாட்டுது. நம்ம திரும்பவும் வந்து ஹோம் பட்டன் நமக்கு தான் வெளில வர மாதிரி இருக்குது. இந்த ஃபோன் Android 8.1 ஓரியோ பேஸில் ரன் ஆகுது. செட்டிங்ஸில் சிஸ்டம் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுற யார் வேணாலும் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக மைக்ரோ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஜெஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்குது. நம்ம மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மாதிரி ஃப்ளிப் பண்ணுறது மூலமாக மியூட் பண்ணுறது, அது மாதிரி 3 fingers மூலமாக ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அது மாதிரி ஃபோனை எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆகிறது. இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இது நம்ம எதை வேணாலும் நமக்கு தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனோட ஃபேஸ் அன்லாக் ஸ்பீட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அன்லாக்கிங் ஸ்பீடை பொறுத்தவரை ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் இருக்கிற மாதிரியான ஸ்பீடு இருக்குது. ரொம்ப அக்யூரசி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட அன்லாக்கிங் ஸ்பீடும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பொறுத்தளவில் நிறைய மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஏ கேமரா மோட் இருக்குது, அது மாதிரி பொக்கே மோட் இருக்குது, பியூட்டி மோட் இருக்குது, பனோரமா மோட் இருக்குது, மாதிரி சூப்பர் பிக்சல் அப்படிங்கிற மோட் கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பர் பிக்சலில் எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குது. எவ்வளோ ஜூம் பண்ணாலும் அதோட அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரொம்பவே தெளிவாக இருக்குது. அது மாதிரி கிறிஸ்பாகவும் இருக்குது. யூடியூப்பில் நம்ம வீடியோஸ் பார்க்கும்பொழுது அதை பிஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஜூம் ஆக மாட்டுது. அது வந்து சின்னதாக தான் தெரியுது. ஒருவேளை அது வந்து அப்டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியல. இப்போ வரைக்கும் வந்து அது வந்து ஜூம் ஆகலை. டெக்னோ கேமன் i2x ஓட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். 4 GB ரேம் கொடுத்துருக்காங்க. 64 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 13 மெகாபிக்சல் 5 மெகாபிக்சல் டுவல் கேமரா பேக் சைடில் இருக்குது. 16 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. 720x1500 பிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய 6.2 இன்ச் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. MediaTek MT6762 ஆக்டோகோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பேட்டரியை பொறுத்தவரை 3750 mAh பேட்டரி இருக்குது. வோல்டி சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம ஜியோ சிம் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபோனோட விலை பார்த்திங்க அப்படின்னா 12,500 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. இது வந்து ஆஃப்லைனில் மட்டும் தான் வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ஆன்லைனில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோனுக்கு டெக்னோ வந்து 111 ப்ராமிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் தந்திருக்காங்க. இந்த ப்ராமிஸ் படி பார்த்திங்க அப்படின்னா 1 டைம் வந்து ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அவங்க ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க. ரெண்டாவதாக 100 daysக்குள்ள ஏதாவது ஃபால்ட் வந்தது அப்படின்னா அவங்க வந்து ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துருவாங்க. தேர்டு பார்த்திங்க அப்படின்னா 13 months வந்து இந்த மொபைலுக்கு வந்து வாரண்டி வந்து தர்றாங்க. ஸோ இந்த 3 ப்ராமிஸையும் வந்து 111 ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி டெக்னோ வந்து இந்த மொபைலுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அன்பாக்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதோட ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தாலோ இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே. நன்றி, வணக்கம்.